Hi dear students, ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. இப்போ நீங்க எல்லாரும் ரவுண்ட் 1 உடைய சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு இருப்பீங்க. டெமோ வீடியோ பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க உங்களுடைய கட் ஆஃப்க்கு என்ன மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்திருக்கீங்க அப்படிங்கற வீடியோவை நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதை பார்த்து நீங்க வந்து உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் வந்து கரெக்ட்டா கொடுத்திருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. சோ ஹாப்பியான நியூஸ் வந்து ரெண்டு நியூஸ் இருக்குது. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து நமக்கு ரவுண்ட் 2 உடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ அப்படினு பாத்தீங்கன்னா, நமக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ஆகஸ்ட் 11th ரிலீஸ் பண்ணி அதுக்கு அடுத்த மறுநாளே சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த ரவுண்ட் 2ல வந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலாட்மெண்ட் ஸ்டூடெண்ட், ரீ அலாட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதாவது ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த அலாட்மெண்ட்ல யார் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு 20,206 ரேங்க்ல இருந்து 53,165 வரைக்கும் இருக்கக்கூடிய ஜெனரல் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அலாட்மெண்ட்ல வருவாங்க. அதாவது உங்களுடைய கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 164ல இருந்து 125 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அலாட்மெண்ட் ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த ரீ அலாட்மெண்ட்ல யார் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரவுண்ட் 1ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 001 ரேங்க்ல இருந்து 20,207 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. சோ அப்பட ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 200ல இருந்து 125 கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்து ஜெனரல் ரேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 001 ரேங்க்ல இருந்து 53,165 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த ரவுண்ட் 1ல நீங்க வந்து உங்களுக்கு சீட் அலாட் ஆன ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சீட் அலாட் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ரவுண்ட் 2ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சீட் அலாட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்து நீங்க ரவுண்ட் 2ல என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைச்ச கோர்ஸ் காலேஜ் பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ரவுண்ட் 2ல கண்டிப்பா நம்மளுக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து இருக்கும். சீட்ஸ் வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாவே இருக்கு. எவ்வளவு சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 350 சீட்ஸ், 350 to 400 சீட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இஎஸ்ஐ காலேஜ் சீட்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், பிரைவேட் காலேஜ் சீட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 20,000 சீட்ஸ் இருக்கு. இந்த வருஷம் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாவே இருக்குது. சோ இது நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான நியூஸ். எப்படி அப்படின்னு பாக்குறீங்களா, இந்த கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய எம்பிபிஎஸ் உடைய கவுன்சிலிங்கும் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஜூலை 30th. இவங்களுக்கு எப்ப வந்து முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6th வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்றாங்க. அவங்க காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்றது 11th முடியுது. சோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இன்னைக்கு வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த பாராமெடிக்கல்ல வந்து கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. சோ அந்த மீதம் இருக்கிற அந்த கவர்மெண்ட் சீட்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரவுண்ட் 2ல வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்மளுக்கு ரொம்ப ரெண்டு விஷயம் வந்து ஹாப்பியான விஷயம். நம்மளுக்கு இந்த வருஷம் கவுன்சிலிங் வந்து டிலே ஆக போறதே இல்ல. சோ ரவுண்ட் 1ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் ரவுண்ட் 2ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க ரொம்ப சீக்கிரமாவே காலேஜ் போய் ஜாயின் பண்ணிடுவீங்க. செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கே நீங்க என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா காலேஜ் போய் ஜாயின் பண்ணலாம். ஃபார்மடி டிப்ளமோ நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் எப்ப ரிலீஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ரவுண்ட் 1 19 டிகிரி உடைய ரவுண்ட் 1 and 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் எண்ட் அல்லது செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதே ஒரு ஹாப்பியான வைப்ல இருங்க. ஏன்னா நம்மளுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் ரொம்ப அழகா ஸ்மூத்தா நடந்துட்டே இருக்குது. ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. 200% சீட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களுடைய ஆர்டர் கரெக்டா கொடுத்திருக்கீங்களா அப்படிங்கறத இந்த வீடியோவை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஹாப்பியான நியூஸா இருக்கும். ஹாப்பியான வைப்ல இருங்க. இதே ஹாப்பியான மூட்ல கரெக்டா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வந்து நான் சீக்கிரமா அப்லோட் பண்றேன். அதை பார்த்து இப்பமே என்னென்ன காலேஜஸ் இருக்கு அப்படிங்கறத லிஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எல்லா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்